சம்பாதிச்சேன், அது எனக்கு ஓணும். என் பிள்ளை உன் பிள்ளையாடாது அப்பா, நீ பெத்து வச்சுக்கிறிய, அது உன் பிள்ளையே இல்லை. ஆனால் நீ உன் பிள்ளை நினச்சின்னுக்கிற. ஒரு வீடு கட்டுவோம், 4 ரூம் கட்டுவோம். அதில் வீடு இன்னுமா உந்து தான். ஆனால் அதை கொடுத்தனுங்கிறவன் நீ பெத்த பிள்ளையாகிறான். எவனோ ஒருத்தன் கொடுத்தனுங்கிறான். கொடுத்தனுங்கிறவன் என்ன சொல்லுவான், எங்கப்பா அட்ரஸ் என்ன, அந்த வீட்டாங்க என் வீட்டுறாங்க அதுன்னுவான். ஆனால் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வேற ஆள். ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவார், இதாங்க என் வீடுன்னு வரும். ஆனால் கொடுத்தனுங்கிறவன் வேற ஆள். அது மாதிரி நீ செய்த உடல் தான் உந்து, உள்ளகரும் வேற ஆள். சொர்க்கா விதை போட்டால் என்ன பண்ணும், நீட்டு சொர்க்கா விதை போட்டால் நீட்டு சொர்க்கா வரும், குண்டு சொர்க்கா விதை போட்டால் குண்டு சொர்க்கா வரும். ஆனால் மனுஷன் நீ பெத்த புள்ள உன்ன மாதிரி இல்லையே. யோசித்தியா ஒரு நாள்னாத்த, என்னடா என் புள்ள என் புள்ளன்ற, என் குணம் தான் இருக்கணும், என் செயல் தான் இருக்கணும், நான் பண்ணுறது நினைக்கிறது தான் நினைக்கணும் நினச்சியா? ஓ போயா போயா வேலையை பாரியா எனக்கு தெரியான்றான். அப்பவே யோசிச்சு போனா இது நம்ம புள்ள இல்லைன்ட்டு. ஆனால் நீ அந்த ஊட்ட வச்சுக்கினு என் புள்ள என் புள்ள என் புள்ள, உன் புள்ள ஒன்று ஒதிப்பானா? கல்ல தூக்கி போட்டு கொள்றான் என் பெத்த தகப்பன. அப்ப புள்ளக்காரன் புள்ள செய்வானா? காரணம் அவன் மூர்க்க உள்ள மூட்டு உள்ள உட்காந்துங்கிருவேன். இதுக்கு அடிப்படை எது அப்படின்னா, முன் பிரிவில் செய்த துன்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவில் நம்ம அனுபவிக்கிறோம்.